ஹாய், இன்றைக்கி ஹேங்கிங்ஸில் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விரில் போட்டுக்கோங்க. ஸ்விரில் நல்லா உள்ள ரோல் நிறைய இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது ஜஸ்ட்டு 4 டைரெக்ஷன்லேயும் குட்டி குட்டி லைன் போட்டுக்கிறேன். ஹம்ப் போட போகிறேன். ஸோ கைடன்ஸ்க்காக லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு லைன்லேருந்து ஹம்ப் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 4 டைரெக்ஷன்லேயும் போட்டுக்கோங்க. இப்போது செகண்ட் லேயர் ஆஃப் ஹம்ப். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது டாட் ஃபஸ்ட்டு 4 டைரெக்ஷன்லேயும் டாட் வச்சுட்டு ரெண்டுத்துக்கும் சென்டரில் டாட் வைங்க. ஓகே, தென் இங்கேருந்து ஒரு புஷ் அண்ட் டாட் புஷ். ஓகே, தென் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஒரு ஆர்க் கொண்டு வந்து சென்டரில் போய் இப்படி ஃபினிஷ் ஆகும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி ஆர்க் வந்து சென்டர் வழியாக போய் இப்படி வரணும். ஓகே, அவ்வளோதான். இதில் நீங்கள் டாட் மாதிரி வச்சும் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லை அப்படியும் விடலாம். ஸோ செகண்ட் ஒன், செகண்ட் பெட்டல்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ இந்த பெட்டல்ஸ் முதல்ல நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் லைட்டாக போய் அப்புறம் டார்க்காக ஒரு ப்ரெஷர் அண்ட் திரும்பவும் லைட்டாக. ஓகே, சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஹெவியாக புஷ் பண்ணணும். அதே மாதிரி அடுத்த டைரெக்ஷன் லைட் அண்ட் டார்க் அண்ட் லைட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது தின்னாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ப்ரெஷர் கொடுத்து தின்னாக முடிக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து இப்படி, தென் இங்கேருந்து இப்படியே நீங்கள் சர்க்கிள் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சுருள் போட்டுக்கோங்க. சேம் நல்லா ரோல் வர்ற மாதிரி சுருள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது இதை சுற்றி நம்ம ஃப்ளவர் போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் தின் லைன் மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு பெரிய ப்ரெஷர் தின் லைனில் வந்து முடிக்கிறேன். திரும்பவும் இங்கேருந்து தின் லைன் அப்படியே ப்ரெஷர் கொடுத்து திக்காக்கி திரும்பவும் தின் லைனில் முடிக்கிறேன். இந்த ப்ரெஷர் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்படி உங்களுக்கு போட வரலை அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வெயின்ஸ் போடுவோம். பார்த்தீங்களா? வெயின்ஸ் எப்படி போடுவோம்? ஜஸ்ட்டு லைனு புஷ்ஷு புஷ் டாட்டு புஷ் அது பண்ணுவோம். பார்த்தீங்களா? அதுவே டபுள் சைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் கிடைக்கும்.
முதல் லைன் போட்டுட்டு டாட் வச்சு புஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் சேர்த்து புஷ் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் இப்படி க்ராஸாக புஷ் பண்ணி விடணும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்படியும் போடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கீழே இருக்கிறதுல ஜஸ்ட் ஹேங்கிங், அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டாட் கொடுத்துறேன். இங்கே ஒரு டாட் அண்ட் இங்கே ஒரு டாட். மேலே இருக்கிறது எப்படி கொடுக்கலான்னா, மேலே இடம் இல்லை, சரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நான் இங்கே வரைகிறேன். ஸ்ப்ரில் தெரியுதுல்ல, ஸ்ப்ரில் போட்டுட்டு ஓகே. ஸோ இப்போது மேலே ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க சென்டரில். இங்கே வந்து டாட் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு டிசைன், இது செகண்ட் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட். ஸோ தேர்ட் ஒன் சேம் இதே மாதிரி, பட் கொஞ்சம் லீனியராக. ஓகே. ஸோ இங்கேருந்து இப்படி போய் இன்னும் கொஞ்சம் லீனியராக சேம் இதே மாதிரி இப்படி வந்துடணும். இங்கேருந்து சேம் ஆர்க் 3 times போட்டுட்டு ஹம்ப் கொடுங்க. தென் இதோட பெருசு. ஓகே. இங்கே ஒரு லைன், அதில் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். ஓகே. இது கீழே 2 lines. ஓகேவா? தென் ஹம்ஸ்க்காக அந்த லைன் போட்டேன். ஓகே. தென் இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு மேலேயே தின் லைன் ஒன்று கொடுத்து டிக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது டாட் straight line, next, okay, same view. ஓகே. ஸோ இப்போது மேலே இந்த மாதிரி லைட்டாக
லைட்டாக பெண்டான மாதிரியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. சென்டரில் போடுங்க. நான் கொஞ்சம் இது இடிக்கிறனால க்ராஸாக போட்டிருக்கேன், பட் இதுதான் சென்டர். ஓகே, சென்டரில் போட்டுட்டு இங்கேருந்து பெருசு சின்னது 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 இந்த மாதிரி பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் போங்க. ஓகே, ஸோ 4th டிசைன் இதுவும் சேம் கொஞ்சம் இதே மாதிரி தான். இங்கே சுருள். ஸோ இப்போ பார்க்குறதுலாம் வந்து ஃபில்லிங்ஸ் எந்த மாதிரிலாம் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாக்காக. ஓகே, சேம் க்ராஸ் லைன் போட்டுட்டு ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நம்ம இங்கே போகணும். ஓகே, தென் திரும்பவும் ஆர்க் போட்டுக்கோங்க. திக் லைன். ஓகே, then thin lines too. Okay, then finally hump. ஓகே, இப்போ டாட் 3 4 5 அண்ட் இங்கே லைன் போட்டுட்டு தள்ளி தள்ளி டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 4th one. 5th one இங்கே போட்டோம். ஓகே, இங்கே போடலாம். 5th. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் போடணும், பட் டயக்னலாக போடணும். ஓகே, ஸ்கொயராகவே போடுங்க. போட்டுட்டு 4 சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரில். ஓகே, தென் இங்கே ஒரு ஜாயின் இந்த மாதிரி திலகம் ஷேப். ஓகே, இப்போது அதோட சைடு எல்லாத்துலேயும் ஜஸ்ட்டு ஃபில்லிங், அதாவது டார்க் பண்ணிவிட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, இது நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக காமிக்கிறேன், இங்கே காட்டுறேன். ஓகேவா? ஓகே, இப்போது ஹம்ப் 1 இப்படி டச் ஆகிற மாதிரி 2. ஓகே, இதே மாதிரி 4 டைரக்ஷன். 1 2 1
ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப். ஓகே, இப்போ இங்கே உங்களுக்கு தெரியுதா நல்லா, இங்கெல்லாம் சம் கேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இதை தான் வந்து இதில் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னு காட்டுறேன். ஸோ இதுக்கு மேலே 2 தின் லைன்ஸ். ஓகே, கோனெல்லாம் போட்டுறாதீங்க. அண்ட் கார்னர்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் முக்கியமாக. ஓகே, ஸோ 2 தின் லைன்ஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே ஹம்ப்பு. இந்த மாதிரி கொஞ்சம் லென்த் வச்சு கொடுங்க. இப்போ பார்க்க ஸ்கொயரில் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹம் போட்டுட்டு கீழே இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் டாட் வைங்க. ஓகே, தென் இந்த மாதிரி லீஃபாக கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்றைக்கி மொத்தம் 5 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். இது 1 2 and 3 4 5 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.